ஹாய் மென்மேலின் சங்கர். ஸோ லோகுங்க ஒன் ஆஃப் த பிலீஃபுங்க. ஆன்லைன் பொட்டிக்னாவே பின்னாடி வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா ஃபாலோவர்ஸ் நிறையா குயிக்காக இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபாலோவரே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுங்க. ரீசன் வந்துங்க, நம்ம ஒரு பொட்டிக்னாவே இப்படி தான் ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயங்க. எஸ்பெஷலி வந்து ஃபேஷன் ப்ராடக்ட், எனி டெக்ஸ்டைல் சம்மந்தமான ப்ராடக்ட் எல்லாமேங்க ரொம்ப கலர் அக்யூரஸியாக இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணும்போதுங்க ரொம்ப அது கரெக்டான அப்ராப்ரியேட்டான கலர் கிடையாதுங்க. ப்ராடக்ட் வந்து நிறைய வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்குங்க நியூட்ரல் கலராக இருக்கணும். எய்தர் இட் இஸ் ஒயிட் ஆர் லைட் கிரே, இந்த மாதிரி கலர் தான் பெட்டருங்க. ஸோ அதனால் எங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் கூட நான் ஃபுல் ஒயிட்டில் பில்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ தட் எந்த இடத்துலேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டோன்னா கூட அந்த ப்ராடக்ட் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அக்யூரேட்டான கலராக வந்து கஸ்டமருக்கு தெரியுங்க. ஏன்னா கஸ்டமர் சைடில் அவங்களோட டிஸ்பிளே ப்ரொஃபைல் என்ன மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி, அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் கலர் சேஞ்ச் ஆகுங்க. ஒரு 5 to 10% நார்மலாகவே வேரியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நம்ம ப்ளே பண்ணி ஒரு கிம்மிக்கான கலரை பின்னாடி வைக்கும் போதுங்க ரொம்ப கலர் வந்து ராங்காக தெரியுங்க. ஸோ அதனால் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறேங்க. ஸோ ரொம்ப குவாலிஃபைடான பர்சன்ஸுங்க நாங்கள். ஸோ மென்மே ஃபேப்ரிக்கில் நாங்கள் ரொம்ப கஸ்டமைஸ்டான சாரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே நிறைய இன்ஹவுஸாக டிசைன் பண்ணிங்க கண்டினியூஸாக லான்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். மென்மே ஃபேப்ரிக்ஸ்.comல நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.